ஹாய் மக்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் பரபரன்னு ரொம்ப லேட் ஆகிட்டு மக்களே, 10 மணி ஆகிட்டு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. படபடன்னு மாவு எடுக்க போனால் மாவு வேறு காலி ஃப்ரிட்ஜில். அதனால் கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு. அந்த மாவோட கோதுமை மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றியாச்சு மக்களே. கோதுமை தோசை. இது வந்து தக்காளி தொக்கு மக்களே. தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு தக்காளி தொக்கு மாதிரி வச்சாச்சு மக்களே. நம்ம வந்து டக்குன்னு அவசரத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதப்போ வந்து நம்மளுக்கு மாவு தான் கை கொடுக்கும். மாவே இல்லைங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு யோசனை. அதனால் இந்த மாதிரி சுட்டாச்சு மக்களே. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து வச்சு காய்ச்சி வச்சுருந்தேன். அதையும் ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்தாச்சு மக்களே. ஹாட் பாக்ஸில் இல்லை, ஒரு 2 தோசை தான் ஆல்ரெடி சுட்டு வச்சுருந்தேன். இனிமேல் தான் எல்லா தோசையும் சுட்டு அடுக்கணும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிர்னி பழம். கிர்னி பழத்தில் வந்து நம்ம வந்து ஜூஸ் போட போகிறதில்ல. ஜூஸ் போடலான்னு தான் நினச்சேன். வெட்டி 2ஆக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக எடுத்து அதில் கொஞ்சம் சீனி போட்டு தான் மக்களே சாப்பிட போகிறோம். காலையில் படபடன்னு சமைக்கிறதுனால கிச்சனே அலங்கோலத்தில் கிடக்குது மக்களே. இனி தான் பாத்திரத்தெல்லாம் நல்லா நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு லாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் மக்களே கழுவணும். அப்போ தான் இன்னும் எக்ஸஸ் பாத்திரங்கள்லாம் சேரும். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம தோசை ஊற்றி முடிக்க போகிறோம் மக்களே. நம்ம எல்லா தோசையும் சுட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டு ஒரு தோசையை சுட்டு முடிச்சு பசி தாங்காமல் நம்ம சுட்டு சாப்பிட்டாச்சு மக்களே. பாய் மக்களே.